பார்க்க முடியும். ஐயோ கடவுளே. ஏ அந்த குடும்பிக்காரி இப்படி கொண்டக்காரி மண்டக்காரி எல்லாம் கூட்டி வந்து வச்சு கதை விட்டு விட்டு நம்மளை வீடு ஊரே ஏமாத்திருச்சு. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஓனர் வீடு, குழந்தை. என்னடி இது எங்க கடையா? கடையில போட்டு. இந்த ஜூஸை குடிச்சா வயிறு குளுக்குள்ளுன்னு இருக்கும், மனசு நிறைஞ்சிருக்கு. ஐயா எதுக்கிட்டு இப்படி திக்குது, எனக்கு வரவே மாட்டேங்கி பாப்பா. இந்த ஜூஸை குடிச்சா வயிறு குளுக்குள்ளுன்னு இருக்கும், மனசு நிறைஞ்சி இருக்கும். வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க. குழந்தை குடைக்கு பழத்தை போட்டு, நாட்டு சக்கரை போட்டு, ஐஸை போட்டு குளுக்குள்ளுன்னு போட்டு தரேன் உங்களுக்காக. குளுக்குள்ளு ஜூஸ். வெயில் அது ஐஸை. அடிக்கிற பங்குனி வெயிலுக்கு நீங்க எல்லாரும் குளுக்குள்ளுன்னு இருக்கணுமா? இல்ல உங்க பல்லு கூசுற அளவுக்கு குளுக்குள்ளுன்னு குடிக்கணுமா? நான் போட்டு வச்சிருக்க இந்த குளுக்குள்ளு ஜூஸை குடிச்சு பாருங்க. உங்க பல்லு மட்டும் கூசாது, வயிறே குளுக்குள்ளுன்னு கூசும். அந்த அளவுக்கு ஜில் ஜில் கூல் கூல்னு இருக்கும் இந்த குளுக்குள்ளு ஜூஸ். அந்த அளவுக்கு குளுக்குள்ளுன்னு ஜூஸ் குடிக்கணும்னா குழந்தை கடைக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச பழத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி குளுக்குள்ளு ஜூஸ் நானே கையால போட்டு தரேன். அதுவும் ஃப்ரெஷ் ஜூஸ். பழத்தை போட்டு, நாட்டு சக்கரை போட்டு, ஐஸை போட்டு குளுக்குள்ளுன்னு போட்டு தரேன் உங்களுக்காக. குளுக்குள்ளு ஜூஸ். வெயில் அதிகமா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க, சந்தோஷமா வாங்க. குளுக்குள்ளுன்னு ஜூஸை குடிச்சிட்டு நிம்மதியா போங்க. இன்னைக்கு இந்த ஜூஸை குடிச்சா நாளைக்கு வரைக்கும் குளுக்குள்ளுன்னு இருப்பீங்க. ஜூஸ்மா ஜூஸ், ஐஸ் போட்ட ஃப்ரெஷ் ஜூஸ். குளுக்குள்ளுன்னு இருக்கணுமா? குழந்தை கடைக்கு வாங்க, ஜூஸை குடிச்சிட்டு குளுக்குள்ளுன்னு போங்க. இந்த ஜூஸை குடிச்சா வயிறு குளுக்குள்ளுன்னு இருக்கும், மனசு நிறைஞ்சிருக்கும். இவனே குளுக்குள்ளு ஜூஸ்னு வித்துட்டு இருக்கா. நம்ம வெறும் டீயும் பிஸ்கெட்டால வச்சிட்டு இருக்கோம். எப்படி வியாபாரம் நடக்கும்? சூடால இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு குளுக்குள்ளுன்னு எதையாவது வித்தாதானே நல்லது. அதான் அவ விவரமா ஜூஸ் கடை போட்டுருக்கா. நான் இதை யோசிக்காம போயிட்டேனே. நம்ம என்ன பண்ணலாம்? அவள மாதிரியே நம்மளும் ஜூஸ் கடை போட்டுடலாமா? இதுக்கப்புறம் போய் பழத்தை வாங்கிட்டு வந்து ஜூஸை போட்டு எங்க இருந்து விற்க? அதுக்குள்ள அவ வித்துட்டு ஓடிடுவா. எல்லாரும் ஜூஸ் சூப்பரா இருக்குன்னு அவட்ட வாங்கி குடிச்சிட்டு போயிருவாவ. நாம மட்டும் சாப்பிடுற ஐட்டத்தை போட்டு நல்லா இல்லைன்னா கீழே அள்ளி தட்டிட்டு போயிருவாள்வ. அவளுக்கு அப்படி இல்ல, ருசியா இருக்குன்னு வாங்கி தின்னுட்டு போயிருவாள்வ. என்ன பண்ண, நம்மளும் ஏதாவது சூப்பரான வியாபாரம் பண்ணணுமே. அதுவும் அவளுக்கு போட்டியா தான் பண்ணணும். அப்பதான் கூட்டம் அங்க போகாம இங்க வரும். என்ன பண்ணலாம்? வெயிலுக்கு குளுக்குள்ளுன்னு எதையாவது விற்கணும். ஐஸ்கிரீம் ஜூஸ் எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு குளுக்குள்ளுன்னு இருக்காது. நம்ம விற்க போற பொருள் எப்ப பார்த்தாலும் குளுகுளுன்னு இருக்கணும். அப்படின்னு ஏசி தானே இருக்கும். அது ஏகப்பட்ட விலையாச்சு. அதெல்லாம் வாங்கி டீ கடையில வச்சா யார் வாங்குவா? வேற என்ன பண்ணலாம்? சீப்பாவும் இருக்கணும், குளுகுளுன்னு இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லையே. ஐஸ் கட்டி ஏதாவது வரவியலுக்கு தலையில வச்சு அனுப்பணும். எதையாவது ஏமாத்தி வித்துட்டானே. ஆமா, அதான் சூப்பர் ஐடியா. அடிக்கிற வெயிலுக்கு குளுகுளுன்னு இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி வித்துருவோம். வாங்கம்மா வாங்க, ஜூஸ் குடிக்க வாங்க. குளுக்குள்ளுன்னு குடிக்கணும்னா குழந்தை கடைக்கு வாங்க. உங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. குழந்தை கடை www.com. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு நீங்க குளுக்குள்ளுன்னு இருக்கணுமா? உடனே ஓடி வந்து இந்த ஸ்வெட்டரை வாங்கிக்கங்க. என்னது இது? இந்த வெயிலுக்கு செல்லமாக்க சொட்டர் வித்துக்கிட்டு இருக்கவ. இந்த வெயிலுக்கு சொட்டர் யார் வாங்குவா? இங்க என்ன பனியா பிஞ்சிட்டு கிடக்கு. சொட்டர் வாங்கிட்டு போறதுக்கு எல்லாரும் எதுக்கு இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை போட்டுருக்கவ? இந்த வெயில் காலத்துல நீங்க எப்பவுமே குளுக்குள்ளுன்னு இருக்கணுமா? இந்த ஸ்வெட்டரை வாங்கிட்டு போங்க. குளுக்குள்ளுன்னு இருக்கணுமாமா? அது எப்படி சொட்டர் போட்டா குளுக்குள்ளுன்னு இருக்க முடியும்? வாங்கம்மா வாங்க. ஏசி விலை 40,000 50,000. அவ்வளவு விலை கொடுத்து எல்லார் வீட்டுக்கு ஏசி வாங்கி போட முடியுமா? அப்படியே போட்டாலும் இந்த வெயில் காலத்துக்கு அடிக்கடி கரண்ட் கட் ஆகும். ஆனா இந்த ஸ்வெட்டர் அப்படி இல்ல. எப்ப போட்டாலும் நீங்க குளுக்குள்ளுன்னு கூலா இருப்பீங்க. வாங்கம்மா வாங்க. வெயில் காலத்துக்கு ஏத்த குளுகுளு ஸ்வெட்டர். இத போட்டுட்டு நீங்க வெயில்ல போலாம், ஓடலாம், உருளலாம், பாடலாம், கொண்டாடலாம். வெயில் உங்களை தாக்கவே தாக்காது. குளுகுளுன்னு கூலா இருக்கலாம். வாங்கம்மா வாங்க, ஸ்வெட்டர் வாங்கிக்கங்க. காலை மாலை இரவு எப்ப வேணாலும் போட்டுக்கலாம். குளுகுளு ஸ்வெட்டர். இது என்ன புதுசா இருக்கு? மார்க்கெட்ல இப்படி ஒரு சொட்டர் வந்திருக்கா? வெயில்ல கூட போட்டுட்டு போலாமா? அம்மா, குளிருக்கு தானே சொட்டர் போடுவாவ. வெயில்ல போடுற மாதிரி சொட்டர் எப்போ வந்துச்சு? இது தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா ஈஸியா இதை வாங்கிட்டு வந்து நானே வித்துருப்பேனே. இந்த ஜூஸை போட்டு அடிச்சு இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு ரொம்ப வேலையெல்லாம் இருக்கு. அது ஒரு சொட்டு சும்மா 2 கத்துனாலே போதும் வந்து வாங்கிட்டு போயிருவாவ. செலமக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை கண்டுபிடிச்சவ? வாங்கம்மா வாங்க, வெயிலுக்கு குளுகுளு ஸ்வெட்டர். அடிக்கிற வெயிலுக்கிட்ட இருந்து தப்பிக்கணுமா? இந்த
இந்த ஸ்வெட்டரை வாங்கி போட்டுக்கங்க. வெயில் உங்களை தாக்காது, ஆனாலும் உங்களை தாக்காது. ஏன் வேக்குரு வரவே வராது. எப்பவுமே ஜில் ஜில் கூல் கூல்னு இருப்பீங்க. ஏசி போட வேண்டியதில்லை, கரண்ட் பில் கட்ட வேண்டியதில்லை. இந்த ஒரு ஸ்வெட்டர் போதும் உங்களை குளு குளுன்னு வச்சுக்க. செல்லமாக்கா, என்னக்கா சொல்றீங்க? வெயிலுக்கு குளு குளு ஸ்வெட்டரா? ஆமா டீச்சர், கேள்விப்பட்டது இல்லையோ? இல்லையே, புதுசால இருக்கு. மார்க்கெட்ல இப்ப இந்த மாதிரி ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்கா? ஆமா டீச்சர், நான் தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? ஆமா, என்னென்ன புதுசா வந்திருக்கோ அதை உடனே நான் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துருவேன். நம்ம ஊர் மக்களும் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான். பரவாயில்லையேக்கா. ஆமா, ஸ்வெட்டர் போட்டா எப்படி குளு குளுன்னு இருக்கும்? இது குளிர்காலத்துக்கு போடுறது தானே? இது குளிர்காலத்துக்கு போடுற ஸ்வெட்டர் இல்ல, வெயில் காலத்துக்கு போடுற குளு குளு ஸ்வெட்டர். வாங்கிட்டு போய் பாருங்க, அப்பதான் தெரியும் இதோட அருமையும் பெருமையும். என்னக்கா சொல்றீங்க? ஆமா டீச்சர், இந்த ஸ்வெட்டரை போட்டுட்டு நீங்க வெயில்ல போலாம், பஸ்ல போலாம், நடந்து போலாம், உருண்டு போலாம், பரண்டு போலாம். எப்படி நீங்க போனாலும் சரி, நல்லா குளு குளுன்னு இருக்கும். வெயில்ல போக வேண்டியிருக்கே, காய்கறி வாங்கணுமேங்கிற கவலையே வேண்டாம். இந்த ஒரு ஸ்வெட்டர் இருந்தா போதும், நீங்க எப்பவுமே குளு குளுன்னு இருக்கலாம். அப்புறம் பெண்களுக்கு கிச்சன்ல வேலை பார்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுக்கும் இந்த ஒரே ஒரு ஸ்வெட்டர் இருந்தா போதும், வேர்க்கவே வேர்க்காது. நீங்க ஈஸியா குக் பண்ணலாம். அப்படியேக்கா? ஆமா டீனா, எனக்கு கிச்சன்ல நின்னு வேலை பார்க்கவே முடியலக்கா. வேத்து கொட்டுது இந்த வெயில் காலத்துல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா எனக்கு தேவை. வாங்கிக்கமா, உங்களுக்காக தானே வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு ஒண்ணு வாங்கிக்க, உன் புருஷனுக்கு ஒண்ணு வாங்கிக்க. பாவம் மனுஷன் இந்த வெயில்ல வேலைக்கு போயிட்டு வராருல, அவருக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்தா அவரும் குளு குளுன்னு இருப்பாரு. நீ வீட்ல இருக்கா, நீயும் குளு குளுன்னு இருக்கலாம். வாங்கிக்க டீனா. சரிக்கா, ஒரு ஸ்வெட்டர் எவ்வளவு? 400 ரூபாய் தான். 400 ரூபாயா? விலை அதிகமா இருக்கே. டீனா, 40,000 50,000 கொடுத்து ஏசி வாங்குறதுக்கு வெறும் 400 ரூபாய் கொடுத்து இந்த ஸ்வெட்டர் வாங்கினா போதும். எப்பவுமே நீ குளு குளுன்னு இருக்கலாம். அது மட்டும் இல்ல, ஏசிய வீட்ல மட்டும் தான் மாட்டி வைக்க முடியும், வெளியே போற இடத்துக்குலாம் எடுத்துட்டு போக முடியாது. இந்த ஸ்வெட்டர் அப்படி கிடையாது, எப்ப நீ வெளியே போனாலும் போட்டுட்டு போலாம், எங்க வேணாலும் கொண்டுட்டு போலாம். போட்டா அழகாவும் இருக்கும், அதே நேரத்துல குளு குளுன்னு இருக்கும். இப்ப சொல்லிட்டீனா 400 ரூபாய் இதுக்கு கம்மி தானே? ஆமாக்கா. எனக்கு ஒன்னும் என் புருஷனுக்கு ஒன்னும் தாங்க. செல்லமாக்கா, எனக்கு ஒன்னும் என் பிள்ளைகளுக்கு ரெண்டும், என் புருஷனுக்கு ஒன்னும் தந்துருங்க. 2 சின்ன பிள்ளைகளுக்கு விலையை குறைச்சி போடுங்க. சின்ன பசங்களுக்கு வேற 200 ரூபாய் தான். அப்படியாக்கா, என் பிள்ளைகளுக்கு 2த்துக்கும் தந்துருங்க. சரி சரி, இதை எடுத்தாரே. சரியான முட்டாள் வலி. என்னத்த சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு வாங்கிட்டு போதுவேன். ஸ்வெட்டர் எங்கேயாவது குளு குளுன்னு இருக்குமா? இத கூட யோசிக்க தெரியல. நேரி அப்படியா, நம்மளுக்கு வருமானம் வருது, அது போதும். என்னது இது? செல்லமக்க கடைக்கே எல்லாரும் போறவ, நம்ம கடைக்கு ஏன் வரமாட்டீங்கவ? வெறும் ஒரு ஜூஸ் விலை 50 ரூபா தான். அவைய ஒரு ஸ்வெட்டர் 400 ரூபாய்க்கு விற்காவ, அங்க போய் வாங்க போறவ. அப்படின்னா அது உண்மையிலே குளு குளு ஸ்வெட்டர் தானா? ச்சே, நம்ம அந்த வியாபாரத்தை பிடிக்காம போயிட்டோமே. வாங்கக்கா வாங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்க என் கடைக்கு வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஹெல்த்தியான ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. 50 ரூபா தாக்கா, 50 ரூபா தான் ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான ஜூஸ். உடனே வாங்க, ஜூஸ் குடிச்சிட்டு போங்க. ஏக்கா 50 ரூபா தாக்கா. ஏக்கா, உங்களுக்கு என்ன பழத்துல ஜூஸ் போட்டு தரணும்? எல்லா பழமும் நல்லதாக்கா, எது வேணாலும் குடிங்க. ஜூஸ் குடிச்சா 10 நிமிஷம் தான் கூலிங்கா இருக்கும். இந்த ஸ்வெட்டர் போட்டா நாள் முழுக்க கூலிங்கா இருக்கலாம், வருஷம் முழுக்க கூலிங்கா இருக்கலாம். என்னது வருஷம் முழுக்க கூலு கூலுன்னு இருக்கலாமா? அப்படி என்னத்த விக்க? குழந்தைபிள்ள ஒரு நிமிஷம் இரு. ஏக்கா, அந்த போட்டு தந்துறீங்க, குடிச்சிட்டு போங்க. இரு குழந்தைபிள்ள, இத வார தரவு போடு. என்னது இது? மீன் கறக்கம் இப்படி விழுந்துச்சு ஓடியாவே. செல்லமாக்கா கடைக்குள்ள போற மாதிரி இருக்கு. இப்படியே போனா நம்ம வியாபாரம் என்ன வருது? சரியில்லையே, நம்மள என்ன இவ்வளவு மாதிரி தான் வியாபாரம் பண்ண வேண்டியிருக்குமோ? பழத்தை வேற நிறைய வாங்கி போட்டேன் எல்லாரையும் நம்பி. இன்னைக்கு விக்கலாம் எல்லாம் அழிவில போயிரும். ச்சே, இந்த செல்லமாக்கா இப்படி பண்றாவல. செல்லம்மா, ஏதோ கூலு கூலு ஸ்வெட்டர்னு வித்துக்கிட்டு இருந்தா. என்ன ஸ்வெட்டரு? மீன் கறக்கா, நீங்க மீன் வியாபாரத்துக்கு போறீல்ல? வெயில்ல எப்படி வேக்குதா? வேக்குதாவா? என்ன சாதாரணமா கேட்டுப்டா? அடிக்கிற வெயில்ல முகெல்லாம் கார்த்து போயிருது. வேத்து கொட்டுற கொட்டுல எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சாலும் பத்த மாட்டேங்கி. அந்த மாதிரி வெயில் அடிக்குது செல்லம்மா. நம்ம பொழப்ப பார்க்கணும்னா வெயில பார்க்காம போய் தானே ஆகணும். அது சரிதான்க்கா, இனி அந்த கவலை உங்களுக்கு இல்ல. ஏன் செல்லம்மா? ஆமாக்கா, இந்த குளு குளு ஸ்வெட்டர் போட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இந்த வெயில் காலத்துலயும் குளு குளுன்னு
இந்த வெயிலுக்கு சொட்டு வாங்குறியா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதுல என் தங்கச்சி பிள்ளைக்கு அவன் யார் வாங்க சொன்னது? நீ வேணா சொட்டு வாங்கி போட்டுட்டு போ வெயில்ல. என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கண்டா, தங்கச்சி பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கண்டா. இதெல்லாம் போட்டா அந்த வெயிலுக்கு உடம்புல புண்ணாயிரும். என்னது இது? ஓனர் முத கொண்டு அங்கேயே இருக்கவே வீட்டை வாங்கிட்டு அப்படியே போயிருவாங்களோ? சே, ஓனர் இது வரைக்கும் என் கடைக்கு வராம போக மாட்டாவளே. இன்னைக்கு இவ்வளோ அங்கேயே வாங்கியாவனா குழு சொல்றதா இருக்குமோ? நம்மளும் பேசாம ஒன்று வாங்கிடலாமா? அந்த வெயிலுக்கு இதுல நிக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. வெயில் காலத்துல யாரா சொட்டு வைப்பாங்களோ? உங்களுக்கு விஷயமே புரியல. இப்ப செல்லம்மா சொல்லுவா, கொஞ்சம் பொறுமையோட இருங்க. செல்லம்மா ஒரு வாரத்துக்கு வேற கலர்ல தந்துரு. அப்பனா யார் ஸ்வெட்டர் எதுன்னு கண்டுபிடிச்சு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி கேக்கு தாரே. ஜூஸ்மா, ஜூஸ் ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஜூஸ். இந்த சூடான வெயிலுக்கு குளுன்னு ஜூஸ் குடிக்க குழந்தை கடைக்கு வாங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷா அடிச்சு தரேம்மா, வாங்க. என்னது இது? ஒருத்தர் அந்த பக்கமே வர மாட்டேங்கவே. இந்த ஓனர் மீன்காரக்கால எப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கலையே. சரோஜாக்கா ஸ்வெட்டர் வாங்கிட்டு போங்கக்கா. இந்த வெயில் காலத்துக்கு சொட்டர் வாங்கி என்ன பண்ணே? குளிர் காலத்துக்கு நான் தேவைப்படும். ஏக்கா இது வெயில் காலத்துக்கு போடுற குளு ஸ்வெட்டர்க்கா. இந்த வெயில் காலத்துல நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும்க்கா. குளுன்னு கூலா இருக்கலாம். என்ன சொல்ற செல்லம்மா? இப்படி இல்லாம சொட்டு வந்திருக்கு. இவ சொல்ற பார்த்தா புதுசால இருக்கு. இவ சொல்லலாம் நம்பி ஏமாந்துட கூடாது. சரோஜாக்கா என்னக்கா யோசிக்கிறிய? செல்லம்மா எங்க வீட்லயே ஏசி இருக்கு, எல்லா ரூம்லயும் இருக்கு. இதை வேற வாங்கிட்டு போய் என்ன பண்ண? என் தம்பி மட்டும் தான் வெளியே போவான், அவனுக்கு அங்க வேலை செய்யற இடத்துல ஏசி. நான் இப்படி எப்பயாவது வந்துட்டு போவேன். இதுக்கு இந்த சொட்டு கிட்ட எல்லாம் போட்டுக்கிட்டு என்னால அலைய முடியாது. அதனால எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சொட்டு எல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்காது. சரோஜாக்கா உங்க பிள்ளைல பள்ளியெடுத்துக்கு போது பத்தியலா அங்க ஏசி இருக்காதுலக்கா. இதை வாங்கிட்டு போய் கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க. பிள்ளைல பள்ளியெடுத்துக்கு போகும்போது போட்டுட்டு போகும். நல்லா குளுன்னு இருக்கும்க்கா, வேக்குறே வராது. செல்லம்மா அது வந்து என் பிள்ளைகள் படிக்க ஸ்கூல்ல சொட்டு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. இந்த யூனிஃபார்ம் இருக்குல்ல அதை தான் போட்டுட்டு போகணும். ஏக்கா போகும்போது போட்டுட்டு போக சொல்லுங்க. அப்புறம் கழட்டி வச்சுட்டு வரும்போது எடுத்து போட்டு வர சொல்லுங்கக்கா. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்வெட்டர் வேறு 200 ரூபாய் தான். பரவாயில்ல செல்லம்மா, என் பிள்ளைகளே வேன்ல தான் போயிட்டு வேன்லேயே வந்துடுது. அதுல ஏசி இருக்குதான். அதனால எங்க வீட்டுக்கு தேவைப்படாதுன்னு சொன்னாலும் அதான் உண்மை. ஏக்கா என்னதான் இருந்தாலும் கிச்சனுக்கு ஏசி போட்டுக்க மாட்டீங்களா? இந்த வெயில் காலத்துல அடுப்பக்கரையில நின்று சமைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். அப்ப போட்டுக்கிறதுக்காக ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு போங்கக்கா, நல்லா குளுன்னு இருக்கும். இல்ல செல்லம்மா, எங்க அம்மைக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்காது. எங்க அம்மா வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி இயற்கையோட ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கா. உனக்கு எங்க அம்மையை பார்த்தாலே தெரியும், தலைக்கு கூட டை அடிக்க மாட்டா. ஓ, அதுக்கு பேர் தான் இயற்கையோட ஒட்டி வாழ்றதோக்கா? ஆமா செல்லம்மா, அப்படி இருக்க எங்க அம்மிட்ட போய் சொட்டரை போட்டுக்க அதை போட்டுக்கனா எதுவும் வேண்டாம்பா. வாங்கிட்டு போய் கொடுத்தாலும் வேஸ்ட் தான், அதுக்கு தான் சொல்லியே. ஏக்கா இந்த ஸ்வெட்டருக்கு கரண்ட் செலவும் கிடையாது, சார்ஜும் ஏத்திக்கிட வேண்டாம்க்கா. இதுவும் இயற்கையான முறையில தயாரிச்சதுதான். இயற்கையாதான் கூலிங்கும் கிடைக்கும்க்கா. ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு போங்களா? ஷோ, நீ ரொம்ப கம்பல் பண்ணியா? ஒரு சொட்டரை எடுத்து போட்டு பாப்போம். ஏக்கா வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு போட்டு பாருங்க. இங்கே நின்று போட்டியல்னு வச்சுக்கிடுங்க. மத்தவிய பார்த்தா இது போட்டு வச்ச சொட்டரு அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்கவே மாட்டாவுக்கா, வியாபாரம் வேற கெட்டு போயிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக தாங்க சொல்றேன், வீட்டுக்கு வாங்கிட்டு போய் போட்டு பாருங்க. அப்படியே செல்லம்மா, சரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வேண்டாம்னு சொன்னா கொண்டு வந்துட்டு வாங்கிடுவியா? ஐயோ ஏக்கா, ரிட்டர்ன்லாம் கிடையாதுக்கா. கம்பெனிலேயே அப்படிதான் சொல்லி தந்திருக்காவே. ஒரு தடவை வாங்கிட்டு போயிட்டா இது உங்களுக்கு தான், திரும்பலாம் வாங்க மாட்டேன்.